இது குலதெய்வ விளக்கு. இது ரொம்ப நாளாக உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் வீடியோவில். இந்த குலதெய்வ விளக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் குலதெய்வம் வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம். குலதெய்வத்தில் எப்பவுமே நம்ம நினைக்கணும். அதுக்காக இந்த குலதெய்வ விளக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். இதுக்காக நான் வந்து செப்பில் ஒரு சொம்பு வாங்கி வச்சுருக்கேன். கீழே வந்து அது உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு செப்பில் ஒரு சொம்பு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அதில் வந்து தண்ணி நிரப்பிக்கிங்க. உங்கள் குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை நினச்சி, இந்த மாதிரி குலதெய்வமே இந்த மாதிரி உன்னை நினச்சி நான் அந்த விளக்கு போடுறேன், எங்களுடைய குடும்பத்தை வந்து நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி வந்து நீங்கள் அதில் வேப்பிலை, விபூதி, குங்குமம், மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது, புனுகு, அத்தர், அத்தர், இதெல்லாம் வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து செப்பு தட்டு வச்சு இதில் வந்து மண் விளக்கு இதெல்லாம் இதில் வைக்கணும். மண் விளக்கில் தான் இந்த அகல் ஏற்றணும். இது வந்து நாங்கள் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மண் அகல் தான் இது. ஆக்சுவலாக இது பீங்கான் அகல்னு நினச்சிக்க போகிறீங்க. மண் அகல். அதில் வந்து எண்ணெய் ஊற்றி எப்போவுமே இந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில். உங்கள் குலதெய்வத்தை எப்பவுமே நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த காரியத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு வந்து ஜெயமாகும். எந்த பிரச்சனை என்ன இது வந்தாலும் உங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து காப்பாற்றும். ஒவ்வொரு முறை நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப தான் என்ன ஆச்சுன்னா, மாமா தூக்கத்தில் வண்டி வந்து பள்ளத்தில் விட்டார். வண்டி பார்த்திங்கன்னா பக்க வாகட்டில் எங்களுக்கு கவுந்துருச்சு. காரே கவுந்துருச்சு. எங்களுக்கு கார் கவுந்துருச்சு. குழந்த, குட்டி பாப்பா, நான், மாமா, அப்புறம் மேலே டெனண்ட் இருக்காங்க, அவங்க பசங்க 2 இருக்காங்க. ஆனால் அந்த கார் வந்து பக்கவாட்டில் கவுந்தா கூட எங்களுக்கு யாருக்குமே ஒரு அடிப்படலை. எங்கள் காருக்கும் பெருசாக ஒன்றும் டேமேஜ் ஆகலை. குலதெய்வம் வந்து உங்களை வந்து எப்போவுமே காப்பாற்றும். இதை வந்து இந்த குலதெய்வ விளக்கு வந்து போட்டு பாருங்கள். உண்மையிலே நல்ல பலன் கிடைக்கும். இந்த குலதெய்வ விளக்கு எப்பவுமே எரியிற மாதிரி வச்சுக்கோங்க. இதை பாருங்க, சிம்பிளாக சின்னதாக எரியிற மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் நம்மளோட குலதெய்வ விளக்கு. இதை சுற்றி நம்ம வேணா பூ அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாமா ஒரே ஒரு பூ மட்டும் தான் வச்சுருக்காங்க. இந்த குலதெய்வ விளக்கு போட்டு உங்கள் குடும்பத்துக்கு பயனடையுங்க. உங்கள் குலதெய்வம் எதுவோ அதை வந்து நினச்சி இந்த விளக்கு போடணும். சரிங்களா?